உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய சிஎஸ்ஐ சகல பரிசுத்தவான்கள் உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய ஆயர் அவர்கள் மிகவும் இந்த 6 மாத காலங்கள் நம்மளோட அழகாக பழகினார்கள். எத்தனை நாட்கள் நம்மளோட பணி செய்தார்கள் என்பதல்ல, அவர்கள் எப்படி பணி செய்தார்கள் என்பதற்காகவே இந்த விழா நடத்தப்படுகிறது. உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். 1/6/2023 நம்முடைய ஆலயத்தில் அடாப்ட் கமிட்டி வந்தது. 5 மாதங்கள் நாம் அனைவருமே ஒரு வித மன அழுத்தத்தில் தான் நாம் இருந்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய பேராயத்தில் சில ஆயர்கள், ஆண் ஆயர்கள் வருவதற்கு தயங்கினார்கள் என்பதை விட இந்த ஆலயத்துக்கு சென்றால் உங்களுக்கு மிகவும் பிரச்சனை என்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு பெண் ஆயர் அவர்கள் பேராயத்தால் கேட்கப்பட்ட பொழுது நான் அங்கு செல்கிறேன் என்று சொல்லி நம்முடைய ஆலயத்துக்கு அவர்கள் வந்தார்கள். அவர்கள் வந்தபொழுது அவர்கள் மிகப்பெரிய சவால் இங்கு இருந்தது. ஏனென்றால் நாம் ஒருவருமே சரியாக பேசாத ஒரு சூழ்நிலையில் தான் அவர்கள் வந்தார்கள். நாம் யார் என்று அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் யார் என்று நமக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மிகவும் சிறிய காலத்தில் அவர்கள் நம்மிடம் மிக அழகாக பழகினார்கள். அடுத்ததாக டிசம்பர் 31/12/2023 நம்மளுடைய சேகரக்குழு தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் 3 ஆண்டுகள் வெளியில் இருக்க ஜனங்கள் நமக்கு ஒரு இன்சார்ஜாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆயர் அவர்கள் பேராயத்திடம் போய் பர்மிஷன் வாங்கி, இல்லை நான் இந்த எலெக்ஷனை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி மிகவும் குறுகிய காலத்தில் டிசம்பர் 17 நம்முடைய சேகரக்குழு எலெக்ஷனை நடத்தினார்கள். கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. எல்லாவற்றையும் மிக சிறப்பாக செய்தார்கள். 2023 நடத்த வேண்டிய சர்பின் பண்டிகை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹாரஸ் ஃபெஸ்டிவல் நம்ம எப்போவுமே ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவோம். அது நாம் கொண்டாடவில்லை. அதையும் அவர்கள் பிப்ரவரி மாதம் மிக அழகாக ஆசீர்வாதம் தட்டு அப்படின்ற ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு மிக அழகாக அதை நாம் நேர்த்தியாக அவர்கள் செய்து கொடுத்தார்கள். அதற்காக நான் அவர்களை இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கிறேன். மற்றும் கிறிஸ்மஸ் நாட்களில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, கிறிஸ்மஸ் சாயங்கால நேரத்தில் இங்கே அநேக இந்து மக்கள் தான் வருவாங்க. வந்து இந்த இடத்துல ஜெபிப்பார்கள். நாம் அனைவருமே அன்றைக்கி ரொம்ப டயர்டாக நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்திருப்போம். யாரும் அவ்வளோவா வரமாட்டோம். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்முடைய ஆயரம்மா ஹென்றி ஐயா, அகஸ்டின் ஒரு ஆயர், இவர்கள் சாயங்காலம் 4:30 மணி முதல் இரவு 10:30 மணி வரை இங்கே ஜெபிக்க வந்த ஒவ்வொருவருக்கும் அவர்கள் ஜெபித்து கீச்செயின், ஜெப எண்ணெய், ஜெப கோரிக்கை வாங்கினார். கிட்டத்தட்ட 2000 பேர் நம்முடைய ஆலயத்தில் வந்து ஜெபித்தார்கள். அப்படி இந்த ஆலயத்தை ஜெபித்து சிலர் சாட்சியும் சொன்னார்கள். அப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் இவர்கள் ஊழியத்தோடு நம்மோடு பணி செய்த ஒரு ஆயர். குறுகிய காலத்தில் அநேக ஊழியம், விசேஷமாக என்எம்எஸ் இங்கே இருக்கிற எத்தனையோ பேருக்கு தெரியும். வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு எவ்வளோ தேவைகள் சந்தித்தார்கள். நம்முடைய ஆலயத்தில் இந்த 6 மாதமும் அரிசி இருந்துக்கிட்டே இருந்தது. யார் வந்து கேட்டாலும் ஊழியக்காரர்களோ நம்ம சபை மக்கள், நமக்கு தெரியாது 5 கிலோ அரிசி என்ன பெரிய விஷயமான்ட்டு, ஆனால் 1 கிலோ அரிசி கூட கொடுங்க நான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன ஊழியக்காரருக்கு அரிசி நம்ம ஆயிரமா இருந்த டைமில் அரிசி இருந்துக்கிட்டே இருக்கும். யார் வந்து கேட்டாலும் அரிசி கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தோடு சேர்ந்து ஒரு ஆயர் பணி செய்த அவர்களை இந்த நேரத்தில் நான் கௌரவிக்க ஆசைப்படுகிறேன். விசேஷமாக இந்த நேரத்தில் நம்முடைய ஆயர் அவர்களுக்கும் பொருளாளர் அவர்களும் சேகரக்குழு உறுப்பினரும் முன்வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கான ஒரு சிறிய அன்பளிப்பை நாங்கள் தருகிறோம். சேகரக்குழு சார்பாக ஆயர் ஐயா அவர்களும் கொஞ்சம் அதை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். குளோரிக்கா, சாமியல் பிரபாகர் அண்ணா, ரோஸ்லி, சாமுவேல் நாதன் அண்ணா, மோசி, ஃபெட்ரிக் டான், அன்பு மேரி, அம்மா வாங்க.
நம்ம ஆயருக்கு போட்டு சாமுவேல் பிரபாகரன்னா எப்பொழுதுமே செடி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனவங்க, சமூக நல காவலர் அவர்கள் இப்போ செடி கொடுக்க ஆசைப்படுகிறார்கள் ஆயிரமா அவர்களுக்கு. நம்முடைய ஆயர் அவர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் தான் எல்லாம் நின்று செய்யணும். தேங்க்யூ. பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் இப்பொழுது அழைக்கிறேன். பெண்கள் ஐக்கிய சார்பாக ஆயிரம் அவர்களுக்கு ஒரு சிறிய பரிசினை வழங்குகிறார்கள். அடுத்ததாக ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர். அனைத்து சங்கத்தினரும் நம்முடைய ஆயிரமாக மிக இணக்கமாக பணிபுரிந்தார்கள். அதனால் நாங்கள் அவர்களை வாழ்த்துகிறோம். அப்படியா? ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர் மிக அழகான தருணங்களில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கும் நம்முடைய ஆயிரம் அவர்கள் பிள்ளைகளோடு இந்த நேரத்தில் இருப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. இப்போ வாலிபர் ஐக்கிய சங்கத்தினர் அவர்கள் ஒரு கொடுங்க. நம்முடைய ஆயருக்கும் ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர் ஒரு பழத்தட்டை கொடுக்க விருப்பமுள்ளார்கள். இந்த ஆலயம் ஆயர்களை கனம் பண்ணுகிற ஒரு ஆலயம். வாலிப ஐக்கிய சங்கத்தினர் நம்முடைய ஆலயத்தின் வாலிப பிள்ளைகள். ஞாயிறு பள்ளி ஞாயிறு பள்ளி சார்பாகவும் ஆயிரம் அவர்களை கனம் பண்ணுகிறார்கள். ஆண்கள் ஐக்கிய சங்கமா நம்மளுடைய ஆயிரம் அவர்களுக்கு ஒரு சண்டே கிளாஸ் சார்பாக ஆயிரம் அவர்களை கனப்படுத்துகிறார்கள். பாடகர் குழு சார்பாகவும்
ஆயர் வராத காரணத்தினால் அவங்க தாயாரை கனப்படுத்தி விடுகிறோம். அவர்களுக்கு ஒரு சிறிய பரிசினையும் நாங்கள் வழங்குகிறோம். நம்முடைய ஆலயத்தில் ஆயர் அவர்களுடைய பிள்ளைகள் மிக எல்லா விதத்திலும் அவர்கள் நம்மளோடு ஒத்துழைத்தார்கள். விசேஷமாக பாடக நேரத்தில் அவர்களுக்கும் ஒரு சிறிய அன்பளிப்பை கொடுத்து நாங்கள் மகிழ்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் எங்களோட கூட வந்து உங்கள் பொன்னான நேரத்தை எங்களோட செலவு செய்ததுக்காக மிக்க நன்றி. ஆயிரமா ஒரு சில வார்த்தைகளோடு நம்ம இதை முடித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே கூட கொடுத்திருந்த வாய்ப்புகள் ரொம்ப ஆசீர்வாதமானது. நான் நிஜமாக எங்கே போனாலும் இந்த ஃபேர்வெல் நான் ரொம்ப விரும்ப மாட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் நினைக்க மாட்டாங்களோ என்ற ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனாலும் இந்த கொஞ்ச நாள் பணி செஞ்சது வேணான்னு தான் சொன்னேன். கொஞ்ச நாள் தான் ஆச்சு, நீங்கள் செய்யணுன்னு அவசியம் இல்லை என்று சொல்லி. ஆனாலும் நிஜமாக இந்த கொஞ்ச நாள் ஆனாலும் கடவுள் ரொம்ப அதிகமாய் பயணித்தார். வர புயலை கடக்கவும் ஆண்டு விழா உடனே செய்கிறதுக்கு ஒரு பலத்தை கொடுத்தார். அறியாத ஒரு சூழ்நிலையில் எல்லாரையும் அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்புகளை தந்துள்ளார். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உங்கள் ஜபத்தில் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். இங்கேருந்து நான் செல்கிறேன்ற ஒரு எண்ணம் என்கிட்ட இல்லவே இல்லை. ஏன்னா NMSI ஊழியம் செய்கிறதுனால எல்லாருமே என்னோட கூட ஊழியத்தில் இணையும்படியாக நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று, ஐயாவும் அம்மாவும் எனக்கு நல்ல பேரண்ட்ஸ். எப்படி சொல்லணுன்னா, முதல்லேருந்து என்னுடைய ஊழிய தொடக்கம் முதல்லேருந்து ஐயாவுடைய ஊழியத்தோடு ஒன்றிணைய ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆனால் இந்த சமயத்தில் நான் அவர்கிட்ட அந்த ஊழியத்தை அர்ப்பணிப்பேன் நான் நினச்சி பார்க்கல. ஐயா எப்போதுமே ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் தான் இதை செயல்படுத்துவார் என்று சொல்லுவார் எப்போதுமே. ஸோ அந்த வாக்கின்படி நிச்சயமாகவே இன்றைக்கி எங்களுடைய உறவுகள் தொடர்ந்து பயணிக்கிறது என்று சொல்லி நிச்சயமாகவே நான் சந்தோஷம் அடைகிறேன். இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு சமயம் துக்கமாக இருந்தாலும், பில்டிங் பார்த்தாலும் கஷ்டமாக இருக்கும், ஆலயத்தை பார்க்கும்போது தெருவில் வரும்போது ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆனால் போகிறதுக்கு நான் கொஞ்சம் ஏன் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னு சொன்னால், ஐயாவும் ரொம்ப தங்கமான ஃபேமிலி, அவங்களோட உறவுகள் ரொம்ப தங்கமான ஒரு ஃபேமிலி. ஏன் சொல்லணுன்னா, ஐயா மட்டும் இல்லை, ஐயாவை தெரியறதுக்கு முன்னாடி ஐயாவுடைய உறவில் அங்கிளை ரொம்ப தெரியும். சில்வர் சர்ச்சில் பல முறை செயலராக இருந்து ஊழியங்களை பணியாற்றின குடும்பங்கள். இப்படி ஊழியங்களை பல குடும்பமாக எடுத்து செய்யக்கூடிய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க. ஸோ அது ஒரு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு 5 ஆண்டுகள் ஒரு ஐயர் வேணுன்றது தான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. ஏன்னா ஐயர் வெளியே இருக்கிறதுனால என்னை எப்போதுமே மாற்றினே இருப்பாங்கன்ற ஒரு சந்தேகம் எனக்கு வந்துருச்சு. அதனால் கிளம்பணுன்றது ஒருவேளை அவங்க கலப்பும் போது சரி இதுதான் நம்ம நிலைமைன்னு சொல்லி ஒரு வேளை இருந்தாலும் உங்களுக்கு 5 ஆண்டுகள் நிஜமாக ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஐயாவும் அம்மாவும், அம்மா ரொம்ப அவங்கள பற்றி சொல்லணுன்னா அதிகமாக சொல்லணும். அவங்க ஒரு புத்தகம், அவங்கள ஒரு எழுத்து, அந்த எழுத்துக்கான எக்ஸ்ப்ளோர் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. நீங்கள் அவங்களோட பயணிச்சிங்கன்னா எல்லாருமே நீங்கள் எழுத்தாளராக மாறதுக்கான ஒரு வாய்ப்புகள். அம்மா அழகாக ஜெபம் பண்ணாங்க. அதுபோல் அவங்க வார்த்தையை நான் ரொம்ப அதிகமாக ரசிப்பேன். அதுபோல் இருவரும் ஊழியத்துக்கான ஒரு அழகான தலங்கள். எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பயணிச்சிங்கன்னா இன்னும் இந்த ஆலயத்தினோட புதுமையில் நாங்கள் கூட ஒரு கொண்டாட்டத்தில் ஒரு கெஸ்ட்டாக வந்து சேருவோம். அப்பப்போ வந்து சோறு சாப்பிடுவோம் நினைக்கிறேன். கண்டிப்பாக செலிப்ரேஷனில் ஒன்று சேருவோம். நீங்கள் சந்தோஷமாக இருங்க எல்லாருமே. அதுதான் இந்த குடும்பத்தினுடைய அழகான ஒரு அழகு கூட. நான் வாழ்த்துக்கிறேன். எல்லாரும் மகிழ்ச்சியோடு கூட திருப்பணியை ஆற்ற வாழ்த்துக்கிறேன். எப்போ வேணால் எங்கள் வீடு திறந்துருக்கோம். உங்களுடைய கஷ்டங்கள் கூட எது இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணலாம், ஐயானுடைய அனுமதியோடு கூட. அதுபோல் NMS தலங்களுக்கு கூட நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். மலையில் செய்கிற ஊழியம் நீங்கள் எப்போது ஆனாலும் நான் ஐயாக்கிட்ட சொல்லும்போது நீங்கள் அந்த ஊழியத்தில் கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஊழியத்தில் வருவது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த பிள்ளைகளுக்கான ஊழியத்தை தாங்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து பேராய ஊழியத்தில் இணையும் போது கூட நீங்கள் நான் அந்த இடத்துல இருக்கிறேன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னோட வந்து நின்று செய்யலாம்.
உங்களுக்கான நிச்சயமாக உரிமைகள். நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஐயாவுடைய பயணிக்கும் போது நீங்கள் ஒவ்வொரு நாளும் இயேசுவானவரை கொண்டு வாழும்படியாய் நான் மறுபடியும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரா. பிள்ளைங்களை நல்லா பார்த்துங்க, பிள்ளைங்களுக்கான கல்வியை நல்லா எடுத்து கொடுங்க. அதே போல் ஒவ்வொரு ஊழியங்களிலும் உங்களை சார்ந்து வர்ற ஒவ்வொரு அந்நியர் இருக்காங்க. அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கடவுளை தெரியாத பிள்ளைங்க கண்டிப்பாக நிறைய பேர் உங்களை பார்த்துக்கிட்டே வராங்க. அவங்கள கூட நீங்கள் அப்போல் பண்ணுங்கள். கடவுள் இந்த ஆலயத்தை ரொம்ப சிறப்பாக வாழ்த்தி கொண்டே இருக்கார். உங்களுக்கு வரலாற்றின் திருச்சபை இது. இன்னும் நாங்கள் அதிகமாக விசுவாசிக்கிறோம். மிஷினரி உருவாக்கின திருச்சபை இன்னும் ரொம்ப அழகாய் செய்ய நான் வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. தேங்க்யூ. இந்த வாய்ப்பினை கொடுத்து நிஜமாக என்னை அலங்கரித்த நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்துக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஜெபிப்போம். பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியாக நாங்கள் மீண்டுமாக உமக்கு உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி துதி ஸ்தோத்திரங்களை திருச்சபையாக நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய அடியவர் அருட்திருமதி தவசீலி அவர்களுக்காகவும் அருட்திரு என்றி ஜெபரிச்சட் அவர்களுக்காகவும் அன்பு குழந்தைகள் இருவருக்காகவும் அருமையான ஆயரம்மாவது தாயாருக்காக, உடன் பிறந்த சகோதரிக்காக, சகோதரருக்காக, அவர் தம் குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். குடும்பங்களாக இணைந்து ஆண்டவரை நீர் காட்டின பாதையிலே செல்லும்படியாய் எவர்களை முன்குறித்திருக்கின்றீரோ அவர்களை அழைத்திருக்கின்றீர். ஆண்டவரை, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லி இந்த சகல பரிசுத்தவான்கள் ஆலயத்தில் கடந்த சில மாதங்களாக இந்த ஆலயத்தில் பணியாற்றும்படியாக ஆண்டவர் கொடுத்த மகத்தான வாய்ப்புக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதி ஸ்தோத்திரங்களை நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கின்றோம். அவர்கள் வாழ்வு சுகித்திருக்கவும் அவர்களது திருப்பணிகளை இன்னும் தொடர்ந்து ஆண்டவரே, சென்னை பேராயத்தினுடைய தலைமை பீடமாகிய சென்ட் ஜார்ஜஸ் கத்தீட்ரல் பேராலயத்திலே ஆயராக அவர்கள் ஆண்டவரே நீ முன்குறித்து அவர்களை அழைத்திருக்கின்றீர். அந்த இடத்திலும் அவர்கள் சிறந்த முறையிலே செய்வதற்கு வேண்டிய பலனை, மாற்றலையும் அருளையும் நீர் நிறைவாக வழங்கும்படியாக இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகின்ற ஆண்டவர், உமது அடியவர்களையும் நீர் எடுத்து நீர் பயன்படுத்தும் அப்பா. இந்த நாளிலும் சகல பரிசுத்தவான்கள் ஆலய குடும்பத்தின் மக்கள் அனைவருமாக இணைந்து, என் மகளே, என் சகோதரியே, என் ஆயரே, நீங்கள் கொடா கொடியாய் பெருகுவீர்களாக என்று சொல்லி அவர்களை வாழ்த்தும்படியாய் வாழ்த்தின அனைத்து ஐக்கிய குழுக்களுக்காக, திருச்சபைக்காக, செயலர் பொருளருக்காக, சேகரக்குழு உறுப்பினர்களுக்காக, கன்வீனர்களுக்காக, ஐக்கிய குழுக்களின் பொறுப்பாளர்களுக்காக, ஐக்கிய குழுக்களிலே தங்களை இணைத்து கொண்டிருக்கின்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அடியாரை வாழ்த்தும்படியான கிருபையினை தந்தீரே. ஒவ்வொருடைய கரங்களின் கிரியைகள், கையின் பிரயாசங்களை கூட நீர் அதிகமாய் நீர் ஆசீர்வதித்து வானத்தின் பலகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் வர்த்திக்க பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர், சகல பரிசுத்தவான்கள் ஆலய குடும்பத்தின் மக்கள் ஒவ்வொருவரையும் நீ அப்படியாய் அளவில்லாமல் நீர் ஆசீர்வதித்து அநேகருக்கு இவர்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் இருக்கின்ற இடங்களிலே ஆண்டவரே மற்ற மக்களுக்கு சாட்சி உள்ள வாழ்வு வாழத்தக்கதாய் இவர்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற முயற்சிகள், இவர்களது கையின் பிரயாசங்கள், இவரது போக்குவரத்து அனைத்திலும் ஆண்டவருடைய கரம் தங்கி இருக்கட்டும். தொடர்ந்து மீண்டுமாக ஆயரம்மா அவர்களையும் அவரது திருப்பணிகளையும் குடும்ப வாழ்வை நீர் அதிகமாக நீர் ஆசீர்வதித்து தாரு. தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைக்கென்று ஒவ்வொருவரை எடுத்து பயன்படுத்தும். எங்களை நீ சமாதானத்தோடு இப்பொழுது வழி அனுப்பும். ஏசு முஞ்சமை கேட்டு நல்ல பிதாவே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கிடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கிடவர். கர்த்தர் தம்முடைய திருப்பிரசன்னத்தை உங்களுக்கு கட்டளையிட்டவர். என்றும் என்றும் சமாதானம் கட்டளையிட கிடவர். ஆமென், ஆமென். தோத்திரம். எல்லாருக்கும் தோத்திரம், தோத்திரம், தோத்திரம்.